ஆண்ட்மேன் ஜெயண்ட் மாறும்போது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா இருப்பாரு? ஆண்ட்மேன் மூவில ஹேங்க் பிம் இந்த பிம் பார்ட்டிகல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஓரளவுக்கு தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த பிம் பார்ட்டிகல்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ், அதாவது அணுக்களுக்கு இடையிலான தொலைவை மாற்றத்தின் மூலமா தான் ஒருத்தங்க குட்டியாகவும் பெருசாகவும் மாற முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. பட் சயின்டிபிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க பெருசா மாறும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்போ டென்சிட்டி கண்டிப்பா குறையும். இது அவங்கள கண்டிப்பா வீக் ஆக்குங்க. அதத்தான் ஹேங்க் பிம் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஆண்ட்மேன் ஜெயண்ட் மாறும்போது அதுக்கேத்த மாதிரியான அதிகப்படியான வெயிட்டை ஹேண்டில் பண்ணிருப்பாரு. எம்சியோட அபிஷியல் ஹேண்ட் புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆண்ட்மேன் 10 ஃபீட் டாலா இருக்கும்போது 1000 lbs வெயிட்டை தூக்க முடியுமா, 25 ஃபீட் ஹைட் இருக்கும்போது 10 tons ஆஃப் வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100 ஃபீட் ஹைட்டா இருக்கும்போது 50 tons ஆஃப் வெயிட்டை தூக்க முடியுமாங்க. ஆண்ட்மேனோட ஹைட் அதிகமாகும் போது அவரோட வெயிட் அண்ட் ஸ்ட்ரென்த் அதுக்கேத்த மாதிரி அதிகரிக்குது அப்படிங்கறத இது குறிக்குதுங்க. சயின்டிபிக்காக பார்க்கும்போது ஆண்ட்மேன் வீக்காக இருக்கணுங்க. ஆனா அப்படி ஆப்போசிட்டா ஆண்ட்மேனோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. என்ன பொறுத்த வரைக்கும் பின் பார்ட்டிகல்ஸோட கான்செப்ட சயின்ஸோட ஒன்னா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஜாலியாக ஆண்ட்மேன் தியாலஜியை பாருங்க.